ஸ்ரீராம் என்னோட யூடியூப் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என் பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அவனோட பொண்ணை ஒன்று கூப்பிட்டு வந்தான். ஒரு 4 இயர்ஸ் இருக்கும் அந்த பொண்ணுக்கு. அது எங்கள் வீட்டில் அந்த கேட்டை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. வந்தோடனே அந்த சின்ன குழந்தைங்களோட வளர்ந்துட்டு இருந்துச்சு. அப்போ அந்த பையன் ஒரு விஷயம் சொன்னான். ஹைதராபாடு கிட்டத்தில் ஏதோ ஒரு ஊரில் பெரிய கிரவுண்டு எடுத்து ஒரு ஆள் டொமஸ்டிக் அனிமல்ஸ் எல்லாமே, வைல்டு அனிமல்ஸ் இல்லாமல் டொமஸ்டிக் அனிமல்ஸ் எதெல்லாம் கவர்மெண்ட் அலோவ் பண்ணுறதோ அது எல்லாம் வச்சு வளர்த்துட்டு இருக்காப்லையாம். அது எல்லாரையும் அவர் எப்படி பழக்கப்படுத்தியிருக்குன்னு, யார் வந்தாலும் சாப்பாடு கொடுத்தாலும் கையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி பழக்கப்படுத்தியிருக்கார் போல் இருக்குது. அதனால் இந்த சின்ன பசங்க வச்சுருக்கிறவங்க 10 இயர்ஸ்க்குள்ளே இருக்க பசங்க வச்சுருக்கவங்கெல்லாம் அந்த இடத்த தேடிட்டு போகிறாங்க போல் இருக்குது. ஏன்னா நம்மளுக்கு ஜூலெல்லாம் அந்த மாதிரி அலோடு கிடையாது, நம்ம இஷ்டத்துக்கு சாப்பாடு கொடுக்குறது இதுக்கெல்லாம். இங்கே அதை அலோவ் பண்ணுறாங்க போல் இருக்குது. ஒரு ஆளுக்கு டிக்கெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா மயக்கடிச்சு வந்துடுவீங்க. 4000 rupees பர் பர்சன், பெரியவங்க சின்னவங்க யாராக இருந்தாலும். அப்போ இந்த குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த 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 பையனோ இல்லை அவங்க ஒய்ஃபோ போனாங்கன்னா 2 பேருக்கு 8000 ரூபாய். அப்புறம் இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட், காரில் போகிறதுக்கு பெட்ரோல் எல்லாம் சேர்த்து 10,000ன்னு வச்சுங்க. ஒரு நாளைக்கு போனால் 10,000 ரூபா பொக்கை அப்படின்னு சொன்னான் அந்த பையன், செலவாகுதுன்ட்டு. அதை கேட்டோன்னே இப்படிலாம் கூட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இப்போ தான் என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அவன் ஃப்ரெண்டை கொஞ்சம் அந்த வீடியோ இருந்தால் அனுப்ப சொல்லு, நம்ம யூடியூப்பில் வச்சு பார்க்கலான்ட்டு. அது வந்தவுடனே நான் உங்களுக்கு அதை அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு நீங்களும் எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.